ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து வெந்தயக்கீரை. ஸோ அதை வச்சு தான் சாதம் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளிக்கரைசல், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை 4 கீரி எடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு, சால்ட், வெந்தயக்கீரை, இது எல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வரமிளகாய் மட்டும் 2 டைம் எடுத்து வச்சுருப்பேன். ஒன்று சாதத்துக்கு சேர்க்குறதுக்காக, இன்னொன்று மசாலா அரைக்கும் போது சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடானதும் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டது தனியாக எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஒரு கடாயை வச்சு காய்ஞ்சது ஃபுல் ரெசிபிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட பிடிக்காதுன்றவங்க வரமிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 50 கிராம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது வெந்தயக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனபிள் தான். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி கொர நடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்ச தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பாதி அளவுக்கு வெந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் தனியாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதில் எடுத்து கொட்டிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இப்போ தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது.
இது தனியாக தான் தாளித்து கொட்டணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, அப்பளம் தான், அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.